ஹர்திக் பாண்டியா எந்த டீமுக்கு தான் போக போறாரு? மும்பை இந்தியன்ஸ் அடுத்த வருஷம் என்ன பிளானோட வரப்போறாங்க? சூரியகுமார எந்த டீமுக்கு ட்ரேட் பண்ண போறாங்க? சிஎஸ்கேல இருந்து சிவம் துபே, ஆயுஷ் மாத்ரே இந்த மாரி வீரர்கள்லாம் அவங்க ட்ரேட் பண்ணி எடுக்க போறாங்களா? எந்த மாரி பிளேயர்ஸ ரிலீஸ் பண்ண போறாங்க? ரோஹித் சர்மா ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா, 1 அல்லது 2 வருஷம் தான் பாத்தீங்கன்னா டீம்ல இருப்பாரு. ஃபியூச்சர நோக்கி யோசிக்கிறதுனால அந்த பிளேஸ்க்கு யார செட் பண்ணுவாங்க? எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்தரலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணாம பார்க்குறீங்க. நீங்கள் லைக் பண்ணிட்டு பார்க்கும்போது இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். ஹைப் இருக்கும், ஹைப் கூட தட்டி விடுங்க. நீங்கள் மும்பை வீடியோ போடுங்க, மும்பை பற்றி அப்டேட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அதனால தான் இந்த வீடியோ ஸ்பெசிஃபிக்காக. ஐபிஎல் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா ஒரு டாக்ஸ் ஆரம்பிச்சிடும். இவங்கெல்லாம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, இவங்கெல்லாம் அந்த டீமுக்கு போக போகிறாங்க, ட்ரேட் ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆயிடும். நம்ம ஐபிஎல் நடந்துட்டு இருக்கப்பே ஒரு சில விஷயத்த பிரேக் பண்ணியிருந்தோம். ஆல்மோஸ்ட் இந்த சீசன் தான் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவுக்கு கடைசி சீசன் மும்பை ஜெர்சியில அப்படின்றனால சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே தலைவர் ஜெர்சியை கழட்டி போட்டு போயிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய டீம்ல இருந்து டிமாண்ட் வந்திருக்கதான் இது பண்றாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு ஜேர்னலிஸ்ட் சொல்லியிருந்தாரு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு தான் பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க, அங்கதான் அவர் போக போறாரு, அவங்களும் இன்ட்ரெஸ்டடா இருக்காரு, இவரும் இன்ட்ரெஸ்டடா இருக்காரு அப்படின்னு ஒரு டாக்ஸ் போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ரிஷப் பண்ட் வித் இவங்க 2 பேரும் ட்ரேட் நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்றதும் போயிட்டு இருக்கு. எல்எஸ்டியில் போனால் அவர் என்ன, அவங்களுக்கு கேப்டனும் தேவை. ஏன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா டீம் செட்டில்ட் ஆகும்னு சொல்லிட்டு அவங்களுமே பார்க்குறாங்க. தலைவன் எல்லா இடத்துலையும் மாட்டினான், சஞ்சய் கோயங்காட்ட மட்டும் மாட்டினான்னு வச்சுக்க, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. அங்கெல்லாம் ஆட்டிடியூடும் காட்ட முடியாது, ஒன்றுமே காட்ட முடியாது. எனக்குமே அவரோட ஆட்டிடியூடு எல்லாமே பிடிக்கும், சூப்பராக இருக்கும். இருந்தாலுமே லாஸ்ட் சீசனுக்கு முந்தின சீசன்லாம் இந்த ரோஹித் சர்மா பண்ண விஷயங்கள்லாம் ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு ஹர்ட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அங்கெல்லாம் போயிட்டு அதெல்லாம் பண்ண முடியாது. ஒரு சைடு ஸ்ட்ரேயஸ் ஐயர் விசஸ் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா ட்ரேடுமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா ரிஷப் பண்டா இருக்கட்டும், இவரோட ட்ரேடு நடக்கும் பட்சத்தில் எக்ஸ்பென்சிவா இருக்கு. கிட்டத்தட்ட 18 கோடினா இவங்களுக்கு 26, 27 கோடி கிட்ட போகுது. இப்போ வேற யாராச்சும் பார்த்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி இருக்கும். அது மும்பை பண்றாங்களான்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. ஆனா சென்னை இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. சூரியகுமார் யாதவும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரிலீஸ் தான் பண்ண போறாங்க. அதே மாதிரி ஹர்திக் பாண்டியாவே ரிலீஸ் தான் பண்ண போறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே இந்த மாதிரி வாட்சனா இருக்கட்டும், ஹானேவா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜ் பிளேயரை கொண்டு கோப்பையும் வாங்கி கொடுத்துருக்கேன். அதனால சூரியகுமார் யாதவ் அன்ஃபாலோ பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாலும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே போறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமா இருக்கு. இல்ல மும்பை ஒரு ஹார்ஷான முடிவா 2 பேர்த்தையும் நான் பார்த்தீங்கன்னா ஏலத்துல விடுறேன், யார் வேணா போட்டி போட்டு எடுத்து. ஏன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி சூப்பரான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னே சொல்லுவேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் நான் முன்னாடி ஒரு விஷயத்த பிரேக் பண்ணியிருந்தேன். சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா போன சீசன் அதிக பணத்தோட வந்தாங்க. அதே மாதிரி கேகேஆர் அதிக பணத்தோட வந்தாங்க. 2 பேருமே சொதப்பிட்டாங்க. அதே மாதிரி இப்ப இந்த 2 பேரே ரிலீஸ் பண்ணிட்டு மும்பை ஹை பர்ஸோட இப்போ தீபக் சகரா இருக்கட்டும், ட்ரெண்ட் போல்டா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் ஒரு 4-5 பிளேயரை விட்டாங்கன்னாவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50-55 கோடி கிட்ட விட்டுட்டு ஹர்திக் பாண்டியா இந்த சூரியகுமாரே விடுறாங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு டீம் போட்டி போடுவாங்க, போட்டி போட்டு எடுக்க பார்ப்பாங்க. அந்த டயத்துல இவங்க பர்ஸ் பாத்தீங்கன்னா இவங்க ஒரு 50-54 கோடி இருக்கும்போது நல்ல பிளேயரை பாத்தீங்கன்னா இவங்க பிக் பண்ணி எடுக்கலாம். இப்ப இவங்களுக்கு மும்பை இந்தியன்ஸ்க்கு தேவையானது என்ன அப்படின்னா கண்டிப்பாவே பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர்ல சரி பண்ணும். திலக் நல்லா பண்றாரு, திடீர்னு கட்டையை போட்டுறாரு. அந்த இடத்துல பார்ட்னர்ஷிப் கொடுத்து ஒருத்தர் நல்லா பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு பினிஷரோட சஃப்ன்றதர் கூட எடுத்திருந்தாங்க. ஹர்திக் பாண்டியா அந்த இடத்துல ரொம்ப நாளா இவங்களுக்கு நல்லா பண்ணி கொடுத்துட்டுனா ஒரு சில சீசன் தான் நல்லா பண்ண. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பினிஷர் வேணும். அது மட்டும் இல்லாம முக்கியமான பிரச்சனை அவங்களுக்கு என்ன அப்படின்னா டெத் அண்ட் பவர் பிளேல போடக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் பவுலர், இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் அண்ட் ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் வேணும். நீ பல நாட்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மலிங்காவா இருக்கட்டும், மெக்லகனா இருக்கட்டும், ஜான்சனா இருக்கட்டும், அந்த மாதிரி ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் சூப்பராகவே அவங்க டீமுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. 120, 130 அடிச்சது கூட பார்த்தீங்கன்னா டிஃபன் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. 2 முறை 1 ரன் வித்தியாசத்துல கோப்பையை வாங்கியிருக்காங்க. அந்த எல்லா வருஷமும் பார்த்தீங்கன்னா கம்மி ஸ்கோர் தான் அடிச்சிருப்பாங்க. அதை டிஃபெண்ட் பண்ணி 1 ரன் வித்தியாசத்துல கோப்பையுமே வாங்கியிருப்பாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் கேப்டன்சி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பவுலிங் யூனிட் சூப்பராக இருந்துச்சு. அதில் தான் போன வருஷம் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் சீசன் கோட்டை விட்டுருந்தாங்க. பும்ரா மட்டும் நம்பி இருந்தனால மிகப்பெரிய ஒரு அடி விழுந்துச்சு. ஆனால் பவுலிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணும் அப்படின்றதுக்காண்டி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ஷான முடிவெடுத்து ஒரு சூப்பரான பவுலர்ஸ் எடுக்கிறதுக்காக பார்ப்பாங்க. இதுதான் அவங்க டீம்ல இருக்கக்கூடிய முக்கியமான இது. அப்படியே சிஎஸ்கேக்கு இப்போ என்ன தேவை அப்படின்னா ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு பிளேயர்ஸ் அவங்களுக்கு போறாங்க அப்படின்னா கண்டிப்பா பினிஷர் ஒரு தோனியோட ரோலை பாத்தீங்கன்னா அவர் பினிஷ் பண்ணிடுவாரு, நல்லா பண்ணிடுவாரு. இதுலயும் பவுலிங்கும் அவர் பண்ணிடுவாரு. அதனால மேபி அவங்களுக்கு ஹர்திக் பாண்டியா ஒரு தேவைதான். அவங்க ஆனா சிஎஸ்கே இப்படி எதிர்பார்க்கலாம்.
ஆனா மும்பை என்ன தெரியுமா எதிர்பார்க்குறான், எனக்கு ரோஹித் சர்மா வந்து இன்னும் 1, 2 வருஷம் தான் ஆடுவாரு. எங்க மும்பைக்கார பையன் தான். ரோஹித் சர்மாவோட ஃபேன் தான் தம்பி. அவன் மும்பை பையன் தான். இப்ப நல்லா விளையாடக்கூடிய ஒரு யங்ஸ்டரு. அண்டர் நைட்லாம் கலக்குறாப்புல. சிஎஸ்கேக்கும் இன்ஜுரி ஆகிறதுக்கு முன்னாடி நல்லா கலக்கிட்டு இருந்தாங்க. ஆயுஷ் மாத்திரையை குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, மும்பை வந்து எதிர்பார்ப்பாங்க. அதனால வந்து சிவம் துபையோட பார்த்தோம். இப்போ மும்பை லீக்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா, டீம் ஜெயிச்சு குடுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, தலை வந்து கட்டைய போட்டு தோத்துட்டாப்ல. பவுலிங்லயும் ரொம்ப எக்ஸ்பென்சிவா போனாரு. அவர எப்போதும் பிரெடிக்ட் பண்ண முடியாது. திடீர்னு சூப்பரா பேட்டிங் பண்ணிருவாரு. ஸ்பின்னுக்கு எதிரா நல்லா ஆடிருவாரு. ஒரு ஹிட்டரா இருப்பாரு. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, கட்டைய போடுவாப்ல. அதனால பிரெடிக்ட் பண்ண முடியாது. அதனால மேபி என்ன பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே வந்து மும்பை கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா, கண்டிப்பாவே அவங்க ஆயுஷ் மாத்ரே, சிவம் துபே இவங்க 2 பேரையுமே எங்களுக்கு குடுங்க அப்படின்ற மாரி தான் இது பண்ணுவாங்க. சேலரியும் அப்பதான் மேட்ச் ஆகும் அப்படின்றதுனால, மேபி அதுக்கான பாசிபிலிட்டி தான் ரொம்பவே அதிகமா இருக்க மாரி நான் பார்க்குறேன். அதனால அதுதான் நடக்கும். இல்லாட்டி வேற எதுவும் ட்ரேடு நான் சொன்ன மாரி வெளியில விட்டுட்டு சூப்பரான பிளேயர்ஸ்லாம் ட்ரேடு பண்ணி எதுக்கு நம்ம எடுக்கணும்? நம்ம வந்து ஆக்ஷன்ல பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி ரிலீஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டியும் ரொம்பவே அதிகமா இருக்கு. மும்பைய பொறுத்தளவு அவங்களோட யங்ஸ்டர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, கலக்கி சூப்பரா பண்ணி குடுத்தாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டீம் இப்ப பண்றாங்க. அது வந்து மும்பை தவறிட்டாங்க. அனுபவம் வாய்ந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சிருப்பாங்க. யங்ஸ்டர்ஸ வச்சு கலக்குவாங்க. இஷான் கிஷன்லேருந்து திலக் வர்மா கிட்டத்தட்ட நெறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பூம்ராவெல்லாம் அவங்க தான் உருவாக்கி விட்டது. ஹர்திக் பாண்டியா, குணால் பாண்டியா, குல்தீப், அக்ஷர் பட்டேல் இந்த மாதிரி லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டே இருக்கு. ஆனா நெறைய பேத்த உருவாக்கியிருக்காங்க. 2027 அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்க சொல்லுங்க உங்கள பொறுத்தவரைக்கும் இப்ப ஹர்திக் பாண்டியா அண்ட் சூரியகுமார் எந்த டீமுக்கு போனா நல்லா இருக்கும்? மும்பை இந்தியன்ஸ் பிளேயிங் 11 செட் பண்ணும் அப்படின்னு எந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் டீமுக்குள்ள கொண்டு வந்தா நல்லா இருக்கும்? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.